அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தாவேகா கட்சி தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திக்க போகிறாங்க. தமிழ்நாடு அரசியலே களகட்ட போகுது. இப்போ இவர் தமிழ்நாட்டிற்கே மூத்த அமைச்சர் இருக்கிறாரு. இப்போ இந்தியாவுடைய அரசியல் நோக்கி விஜயோட பயணம் தொடர்ந்துருச்சு. இனி பாருங்க, பிரதமரையே அண்ணன் மிரட்டிட்டு வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி 2 நாளாக இணையதளத்தில் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நெரட்டிவ் என்ன ஆயிடுச்சுன்னா, மோடி கிட்ட போய் அண்ணன் சந்திக்க போகிற நிகழ்ச்சியில் இருந்து அங்கே இருந்து அப்படியே செல்லப்பிள்ளை இருக்கக்கூடிய பப்பு ராகுல் காந்தியை பார்த்துட்டு உண்டுட்டு அங்கே இருந்த மணிக்கு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அண்ணனோட திட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக அண்ணனுக்கு வாத்தியார் யாருன்னா நரேந்திர மோடி. இவர் இங்கே எப்படியோ ப்ரெஸ் மீட்டே பார்க்காம எப்படி ஓடி போவாரோ, இவர் இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட்டை பார்த்து ஓடி போகக்கூடியவர் தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. புரியுதுங்களா? 2 ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. அப்படி டிமிக்கி கொடுக்கக்கூடியதில் எந்த இடத்துல ப்ரெஸ்ஸுக்கு டிமிக்கி கொடுக்க இடத்துல 2 பேரும் அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஆனால் இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பண்ணுவாப்பில், அவர் இன்டர்நேஷ்னலே பண்ணிகிட்டு இருப்பார். அவரை போய் இவர் வந்து மிரட்டிடுவார். அங்கே போய் அண்ணனுடைய அரசியலை மட்டும் பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் டெல்லிக்கு போன இடத்துல அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானம் இருக்குது தெரியுமா? உலகமாக அவமானம். என்னை கேட்டால் இன்றைக்கி பக்ரீத்துக்கு விடுமுறை கொடுக்கறத தாண்டி அண்ணனுக்கு எதுக்கு விடுமுறை கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இப்படி ஒரு முதலமைச்சருக்கு ஏற்பட்ட அவமானம் சொல்லி ஒரு விடுமுறையே கொடுத்துருக்கலாம், அரசு விடுமுறையாகவே அறிவிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மோடியும் விஜய் அவர்களும் சந்தித்த நிமிஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷம் தான். We've got first pictures of Chief Minister of Tamil Nadu Vijay meeting with Prime Minister Modi. Here are those first pictures. என் வீடியோ கூட 10 நிமிஷத்துக்கு உருட்டிடுவேன். இவங்க என்ன பேசியிருக்காங்க வச்சு நான் 10 நிமிஷம் உருட்டிடுவேன். ஆனால் பாருங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு மாநிலத்துடைய ஒரு கட்சியுடைய மிக முக்கியமான தலைவர், மாநிலத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமரை பார்க்கும்போது மாநிலத்தில் இருக்கிற சிக்கலை பற்றி, மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி, மாநிலத்தின் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், இதெல்லாம் எங்களை நிவர்த்தி பண்ணுங்க, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போய் பேசுவார்னு பார்த்தா போன இடத்துல டாட்டா போட்டு அனுப்பி விட்டாங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்க? அண்ணனுக்கு பிரதமர் பண்ணிட்டார். இப்போ இந்த பிரதமருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா உள்துறை அமைச்சர். இப்போ மோடி எவ்வளோ நேரம் சந்திச்சார்? 10 நிமிஷம். நம்ம அதோட பிரில்லியண்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளியே அனுப்பிடுங்க. பார்க்கலாம், எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. எப்படி? உங்களுக்கு ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, விவசாயிகள் பிரச்சனை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, கோயம்புத்தூரில் சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டான், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த நிமிஷத்தில் 61 வயசு பாட்டியை ரேப் பண்ணி, அதாவது ஒரு வயசானவங்க ரேப் பண்ணி கீழே போட்டு போயிட்டான். அவங்களுக்கு உடம்பு முழுக்க காயம். 80 வயசு பாட்டியை ரேப் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் தாவேகா கட்சி நிர்வாகி ரேப் பண்ணுறான். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன பிள்ளைய 3 பேர் கிட்ட கும்பல் ரேப் பண்ணுது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அண்ணன் தாவேகா தலைவர் இருக்கார்ல, அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பார். எதை பற்றி கவலைப்படாமல் இருப்பார். இதுக்கெல்லாம் விஜய்க்கு எங்கேயும் நேரம் இல்லை. எந்த இடத்துலையும் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நேரம் இல்லை. அதே மாடுலேஷனில் என்ன பண்ணுற அமித்ஷா, எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அண்ணனுக்கு ஒரே அப்செட் பார்த்தாலே தெரிகிறதா? அண்ணன் அப்செட் ஆனது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அப்செட் பண்ணி விட்டு போயிட்டார். இப்போ நேராக அவர் வந்து பிரதமரை பார்க்க போயிருக்காரு. சரி, நீங்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய தாவேகா கட்சியின் தலைவர், முக்கிய பொறுப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அதனால பார்க்க போயிருக்கீங்க. ஓகே, உங்கள் ஆட்சிக்கு முதல்ல திமுக கலட்டி விட்டு உங்கள் கையை தூக்கி விட்டது நான் தானே. பிசிக்கு வந்துச்சா, கம்யூனிஸ்ட் வந்துச்சா, அடுத்த செகண்ட் சுத்தத்துக்கு மாற்றி போட்டு நான் தானேங்க. துரோகத்துக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ் கட்சி தானேங்க. நீங்கள் எனக்கு வீட்டு அடிக்கிறீங்களா சொல்லி பப்புக்கு பயங்கர கோபமா.
நீங்கள் என்னை பார்க்க வரலாம். இன்னைக்கு காலையில் அண்ணனுக்கு வந்து சோனியா காந்தி கூடயும், ராகுல் காந்தி கூடயும், பிரியங்கா காந்தி கூடயும், அப்புறம் எத்தனை காந்தி இருக்க அந்த காந்திகளும் கூட உட்காந்து சாப்பிட்றது தான் பிளானாகவே இருந்துச்சு. சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி என்ன தெரியுமா ஆயிடுச்சு, முடியாதுட்டாங்க. அதனால் அண்ணன் தெரியுமா பண்ணிட்டாரு, டெல்லியில் ஜவஹர்லால் நேரு அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு திருவள்ளுவர் சிலை ஒன்று திறக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கங்க இதெல்லாம் பண்ண போகிறாங்கன்ட்டு. அதை கூட திறக்காம என்ன பண்ணிட்டாரு, திறக்காம விட்டார். பொதுவாகவே டெல்லிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லியில் அந்த ஒரு மாநிலத்து முதலமைச்சர் போகிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யசபாக்கள் அவங்களாம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. 2 எம்பி வந்து பார்க்க வருவாங்க. அண்ணன் சீண்டி கூட இப்போ அண்ணன் கூட போனது யார், சம்மந்தமே இல்லாமல் நம்ம மாமா. எந்த மாமா, ஜெகதீஷ் மாமா போயிட்டார். அப்போ ரெட்டிகார் கூட போயிருக்காரு, சம்மந்தமே இல்லாதவங்க. அப்புறம் அண்ணனுக்கு மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் போயிருக்காங்க கூட. முடியல சரி பண்ணி விடணும்ல. அப்போ அமித்ஷா கூட பொறாமையாக இருக்குது. எப்படி நேற்று பார்க்கும்போது ஒரு கேர் ஸ்டைல் இருக்குது, இன்றைக்கி பார்க்க ஒரு கேர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு அவருக்கும் பொறாமையாக இருந்துட்டு அதனால பார்க்க முட்டுவாருக்கு போல இருக்குது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டை முதற்கொண்டு அண்ணன் கூட்டி போயிருக்காரு. இது யார் விட்டு போனான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பதில் கிடச்சிடும். வார்த்தையை போட போகிறோம். அண்ணன் எந்த எவ்வளோ செலவு பண்ணார், யார் வீட்டு பணத்தில் கூப்பிட்டு போனார், யார் அண்ணன் கூட போனாங்க, முழு விவரத்தையும் எடுத்து விரிவாக நம்ம சேனல்லே போட்டுருவோம். நம்ம வேலையை ஆர்டிஐ போடுறது மட்டும்தான் அண்ணனுக்காக. இப்போ அண்ணனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணனை டெல்லியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோ அங்கே யாரும் அண்ணன் கட்சி யாரும் கிடையாது, இருந்தாலும் யாருமே பார்க்க போகல. அண்ணன் வந்து அதெல்லாம் கோவத்தில் சேத சந்திட்டு பார்த்திருக்கீங்க. என்ன சார் சொன்னாங்க? பிஎம் என்ன சொன்னாரு சார்? பிஎம் என்ன சொன்னாரு சார்? ட்வீட் பண்ணுங்க சார். சார் அண்ணனுக்கு பயங்கர கோவம். அண்ணனுக்கு பதில் தெரியாமல் ஒன்றும் செய்த சந்திக்காமல் ஓடி போகலை, சரிங்களா? அண்ணன் கோவத்தில் போயிட்டார். என்னை யாருமே சந்திக்க விடலை, என்னைய யாருமே என்ன சந்திக்க மாட்டேன்ட்டாங்கன்ற கோவம். இப்போ பாருங்க, அண்ணன் நேரம் தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டாரு. இப்போ பாருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை வச்சு அண்ணன் பேட்டி கொடுக்க போகிறாங்க. உடனே என்னென்ன கொடுக்க போகிறாங்க மட்டும் பாருங்கள். டெல்லி எப்படி தான் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அண்ணன் என்ன கோரிக்கை வச்சார், எல்லாத்தையுமே விலாவரியாக வந்து டெல்லியில் பேசலன்னு என்ன சென்னையில் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் முடிவு எடுத்திருக்காரு. தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ப தகுந்த தகவல் கிடையாதுங்க, நீங்கள் நம்பவே வேண்டாம். ஏன்னா அண்ணன் ப்ரெஸ் மீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடணும். நீங்கள் நினைவைக்க விட மறந்துடணும். ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே ஒட்டுமொத்தமாகவே ஒன்றும் இல்லை, என்னது ஆட்சியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அண்ணன் அப்படியே பில்டப் பண்ணியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அண்ணன் ஆட்சியை எந்த அளவுக்கு ஊழல் நடக்கு, எந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறத விலாவரியாக அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். அண்ணனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.